ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவுல இந்திய வரலாறு டாபிக் கீழே இருக்க மராத்தியர்கள் அப்படிங்கிற பாடத்தை பத்தி தான் படிக்க போறோம். இந்த பாடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பழைய மற்றும் புதிய பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் தொகுத்து தான் இந்த வீடியோ பதிவு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மராத்தியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தக்கான மற்றும் மகாராஷ்டிரோட மலைப்பகுதியில வாழ்ந்தவங்க தான் பொதுவா மராத்தியர்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய முக்கியமான போர் முறை பாத்தீங்கன்னா கொரில்லா போர் முறை. அப்படின்னா என்னன்னா முறைசாரா போர் முறை. பொதுவா இவங்க சில பக்தி இயக்க தலைவர்களுடைய அந்த அறிவுரையை பின்பற்றி தான் நடப்பாங்க. அதன்படி இவங்க ஆட்சி காலத்துல இருந்த முக்கியமான 4 பக்தி இயக்க தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத், வாமன் பண்டிட். ஓகேங்களா? சோ மராட்டியர்கள் அப்படின்னா தக்கான மற்றும் மகாராஷ்டிரா மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க முக்கியமான போர் முறை கொரில்லா போர் முறை. இவங்க ஆட்சி காலத்துல இருந்த முக்கியமான பக்தி இயக்க தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத், வாமன் பண்டிட். ஓகே, மராத்தியர்களாலே நமக்கு யார ஞாபகம் வரணும்? ஃபர்ஸ்ட் சத்ரபதி சிவாஜி தான். இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1627 இருந்து 1680 வரை இவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் எப்ப பிறந்திருப்பாருன்னா 1627 பூனேல இருக்க சிவனேரி கோட்டையில தான் இவர் பிறந்திருப்பாரு. இவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லே, ஜிஜாபாய். இதுதான் இவங்க தந்தை மற்றும் தாய். இதுல சாஜி பான்ஸ்லே யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜப்பூர் சுல்தான்கிட்ட கீழே வேலை பார்த்த ஒரு ஊழியர் தான் இந்த சாஜி பான்ஸ்லே. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இவர் பிறந்த உடனே துக்காபாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணை 2வது திருமணம் பண்ணி போயிருவாரு. இவங்க அம்மாவையும் இவரையும் தனியா விட்டுட்டு போயிருவாரு. சோ இவருக்கு அப்புறம் சாஜி பான்ஸ்லேக்கு அப்புறம் இவரை நல்லா பாத்துக்கிட்டு இவருடைய பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். இவர் தான் இவருக்கு சிறு வயசுல குதிரை பயிற்சி மற்றும் நிர்வாக பயிற்சி இவர் கத்து தந்திருப்பாரு. இவங்க அம்மாட்ட இருந்து என்ன கத்துக்குவாரு பாத்தீங்கன்னா ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளோட வர அந்த வீர விளையாட்டுகள், அந்த வீர தீர செயல்கள்லாம் இவர் தான் ஃபுல்லா இவங்க அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சோ இவருக்கு குதிரை பயிற்சி, நிர்வாக பயிற்சி கத்து தந்தது யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். ராமாயண மகாபாரத கதையை சொல்லி வளர்த்தது யாருன்னா ஜிஜாபாய். அடுத்து படையெடுப்புகள். சிவாஜிக்கு பொதுவா பாத்தீங்கன்னா முஸ்லீம் கீழே பணியேற்றது பிடிக்காது. அதே மாதிரி தன்னை ஒரு சுதந்திர பேரரசா தோற்றுவிக்க விரும்புவாரு. இந்த 2 காரணத்துக்காக தான் படையெடுக்க ஆரம்பிப்பாரு. முத யாருக்கு எதிர்த்து பதவிப்பாருன்னா பிஜப்பூர் சுல்தானை எதிர்த்து இவர் முத பாத்தீங்கன்னா படையெடுத்திருப்பாரு. அதன்படி 1646 பிஜப்பூர் சுல்தானை எதிர்த்து போய் ஒரு 4 கோட்டையை பிடிச்சிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா புரந்தர், ரெய்கார், தோர்னார் மற்றும் கல்யாண். இந்த கோட்டையெல்லாம் பிடிச்சிருப்பாரு. பிடிச்சோடனே இவரோட தலைநகரை எதை அறிவிச்சிருவாங்கன்னா ரெய்கார் அறிவிச்சிருவாரு. சோ ரெய்கார், அதாவது புரந்தர், ரெய்கார், தோர்னா, கல்யாண் இந்த கோட்டையெல்லாம் யார எதிர்த்து பிடிச்சிருப்பாருன்னா பிஜப்பூர் சுல்தானை எதிர்த்து பிடிச்சிருப்பாரு. எப்பனா 1646 இதுல தன்னுடைய தலைநகரை எதை அறிவிச்சுக்காருன்னா இந்த ரெய்கார் அறிவிச்சிருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்துல இவர் குருவா இருந்தது யாருன்னா துறவி ராமதாஸ் தான் இவருக்கு குருவா இருந்திருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் சிவாஜிக்கும் பிஜப்பூர் சுல்தானுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்துக்குவோம். சிவாஜி வர்சஸ் பிஜப்பூர் சுல்தான். சோ சிவாஜியோட இந்த குறுகிய கால வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த பிஜப்பூர் சுல்தானுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இவர் மேல ஒரு பொறாமப்பட்டுருவாரு. சோ அதனால தன்னுடைய படைத்தளபதியான அப்சல் கான் உடனே போய் அந்த சிவாஜியை கொன்னு தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருப்பாரு. அப்ப இவ என்ன டயலாக் சொல்லிட்டு போவோம் பாத்தீங்கன்னா மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியினை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டயலாக சொல்லி போனவர் தான் அப்சல் கான். போனவர் என்ன பிளான் பண்ணிட்டு போயிருப்பாருன்னா சிவாஜியை போய் கட்டி பிடிச்சி கழுத்து நெரிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல போயிருப்பாரு. ஆனா சிவாஜி ஆல்ரெடி சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா இவரோட புலிநகத்தால அப்சல் கானை கொன்றுவாரு. சோ சிவாஜிக்கும் பிஜப்பூர் சுல்தானுக்கும் முத ஒரு போட்டி வரும். அதுக்காண்டி பிஜப்பூர் சுல்தான் யார அனுப்பிச்சிருப்பாருன்னா அப்சல் கான் அனுப்பிச்சிருப்பாரு. யாரா சிவாஜியை கொண்டுட்டு வர சொல்லி. போறவன் என்ன டயலாக் சொல்லிட்டு போவோம் பாத்தீங்கன்னா மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த எலியினை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வரேன்னு ஒரு வீரதீர டயலாக் சொல்லிட்டு போவான். ஆனா போன உணவு பாத்தீங்கன்னா 1659 சிவாஜி புலிநகத்தால அடிச்சு கொண்டிருப்பாரு. அடுத்து யாருன்னா சிவாஜி வர்சஸ் முகலாயர்கள். முகலாயர்கள் அதாவது அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சுங்கிறத அடுத்து பார்க்க போறோம்.
சோ இதே மாதிரி வந்து இவனுடைய சிவாஜியோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா அவுரங்கசீபுக்கு சுத்தமா பிடிக்காது, பொறாமப்படுவார். அதனால வந்து இவனை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யார் அனுப்புவார்னா 1660 சைட்ஸ் கான் அப்படிங்கிற தக்கான ஆளுநரை வந்து அனுப்புவாரு. ஆனா போன வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு டென்ட் போட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண கோஷ்டிக்குள்ள வந்து மறைஞ்சு வந்த சிவாஜி வந்து இந்த சைட்ஸ் கானை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு பூனா பக்கத்துல. ஆனா எதிர்பார்க்கிறவங்க சைட்ஸ் கானை கட்ட விரல மட்டும் துண்டா போயிடும். சோ சிவாஜிய கொல்றதுக்காண்டி அவுரங்கசீப் யார அனுப்புவார்னா இந்த சைட்ஸ் கானை அனுப்புவாரு. இவன் வந்து தக்கான ஆளுநர். பூனை வந்து கொல்லாம ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தூங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு திருமண கோஷ்டிக்குள்ள வந்த சிவாஜி மறைஞ்சு வந்தவர் சைட்ஸ் கானுக்குள்ள ட்ரை பண்ணுவாரு. ஆனா எதிர்பாராம வந்து இவனுடைய சைட்ஸ் கான கட்ட விரல் மட்டும் துண்டிச்சு போயிடும். இதெல்லாம் நடந்தது எப்பன்னா 1660 எந்த இடத்துல பூனால. சரி ஓகே, இதுல டென்ஷனான சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா என்னையே ஆளை வச்சு கொல்ல வரேன்னு சொல்லி 1664 இவங்களோட முக்கியமான துறைமுகமான சூரத் துறைமுகத்தை வந்து ஃபுல்லா சூறையாடிடுவாரு. சோ அடுத்து வந்து கொஞ்ச நாள் பொறுமையா இருந்த அவுரங்கசீப் வந்து ரெண்டாவது டைம் வந்து 1665 வந்து யார் அனுப்புவான்னா ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங்க வந்து அனுப்புவாரு. நீ போய் சிவாஜியை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அவன் வந்து நல்ல ஒரு திறமையா போர் பண்ணி சிவாஜியை வந்து கட்டுப்படுத்திடுவாரு. அப்ப வேற வழி இல்லாம ஒரு உடன்படிக்கை போட்டுக்குவாங்க. எப்பனா 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கை போட்டுக்குவாங்க. யார் யாருக்குன்னா சிவாஜிக்கு ராஜா ஜெய்சிங் இடையில போட்டுக்குவாங்க. அதன்படி அதுல முக்கியமான என்னன்னா இனிமேட்டுக்கு வந்து நீ வந்து முகலாய பேரரசு கட்டுப்படுத்திருக்கணும், ஒரு நாள் வந்து அவுரங்கசீப் வந்து சந்திக்கணும், அது மாதிரி ஒரு 23 கோட்டையை வந்து ஒப்படைக்கணும்னா ஒரு உடன்படிக்கை போட்டுருவாங்க. அதுல வந்து சிவாஜி கையெழுத்திட்டுருவாரு. அதன்படி சரி கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்லி ஆக்ரால இருக்க அந்த அவுரங்கசீப் பாக்குறதுக்காண்டி யாரு சிவாஜியும் அவங்க பையன் சாம்பாஜியும் போவாங்க. அங்க போனவங்களை வந்து என்னன்னா அவுரங்கசீப் வந்து கைது பண்ணிடுவாரு. இருந்தாலும் சிவாஜி வந்து ஒரு பழக்குடையில வந்து உள்ள உட்காந்து தப்பிச்சு வந்துருவாரு. அப்படி தப்பிச்சு போனவர் வந்து என்னன்னா அவுரங்கசீப் என்னன்னு சொல்லுவாருன்னா மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய். சிவாஜியை வந்து மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய் சொன்னது யாருன்னா அவுரங்கசீப் தான். வெளியே வந்தவர் நிறைய போர் பண்ணி நிறைய கோட்டையை பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1674 ஜூன் 6 அப்ப தனக்கு தானே சத்ரபதிங்கிற ஒரு பட்டத்தை வந்து சுட்டிக்குவாரு. எங்கன்னா ரைக்கார் கோட்டையில. சோ 1674 ஜூன் 6 அப்ப சத்ரபதிங்கிற பட்டத்தை சுட்டி கொண்டு வந்தது யாருன்னா சிவாஜி. எந்த கோட்டையில? ரைக்கார் கோட்டையில. இதுல சத்ரபதி அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு சமஸ்கிருத சொல். அதுல சத்ர அப்படின்னா குடை, பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபுன்னு அர்த்தம். இது ரெண்டுமே வந்து சமஸ்கிருத சொல். இவ்வளவு சிறப்பு ஆட்சி பண்ண சிவாஜி எப்ப இறந்து போயிடுவாருன்னா 1680 தன்னுடைய 53வது வயசுல வந்து இறந்து போயிடுவாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிவாஜியோட நிர்வாக அமைப்பு. நிர்வாகம் இவருடைய அவையில பாத்தீங்கன்னா அஷ்ட பிரதான் அப்படிங்கிற 8 நபர்கள் கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். யாருடைய அவையில? சிவாஜியோட அவையில அஷ்ட பிரதான் அப்படிங்கிற 8 நபர்கள் கொண்ட அமைச்சரவை இருக்கும். அது யார் யாருன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரதான் அல்லது பிஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். பிரதான் அல்லது பிஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். வாக்கிய நவீஸ் அல்லது மந்திரி அப்படின்னா காலமுறை அமைச்சர். வாக்கிய நவீஸ் அல்லது மந்திரி அப்படின்னா காலமுறை அமைச்சர். சச்சிவா சுருநாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சச்சிவா சுருநாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சுமந்த் அல்லது டாபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் அல்லது டாபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சாரி நௌபத் அல்லது சேனாதிபதி அப்படின்னா ராணுவ அமைச்சர். சோ இவங்க ஆட்சி காலத்துல தலைமை ராணுவ அமைச்சர் பேர் வந்து சாரி நௌபத். ஓகேங்களா? அடுத்த அமைத்திய அப்படின்னா நிதி அமைச்சர். பண்டிட் ராவ் அப்படின்னா சமய தலைவர். நியாயாதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துகள் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிவாஜியோட அந்த பேரரசை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜியோட பேரரசை சுயராஜ்யம் சொல்லுவாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல ஜமீன்தாரி அப்படிங்கிற முறையை வந்து ஒழிச்சிருவாரு. அது மாதிரி விளைச்சல வந்து 5/2 பங்கை வந்து பணமாவோ அல்லது தானியமாவோ தரணும்னு சொல்லியிருப்பாரு. நிலத்துல விளையிற விளைச்சல வந்து 5/1 பங்கை வந்து அரசுக்கு தரணும். அதை நீ பணமாவும் தரலாம் தானியமாவும் தரலாம் சொல்லியிருப்பாரு. இவர் ஆட்சி காலத்துல 2 முக்கியமான வரியை வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு. ஒன்னு வந்து சவுத் வரி, இன்னொன்னு வந்து சர்தேஷ்முகி வரி. சவுத் வரி அப்படின்னா மொத்த வருமானத்துல 1/4 பங்கு 4/1 பங்கு வந்து பாதுகாப்பு கட்டணத்துக்கு செலுத்தணும். அதே மாதிரி சர்தேஷ்முகி வரினா மொத்த வருமானத்துல 10/1 பங்கு வந்து பாத்தீங்கன்னா அரசருக்கு வந்து கட்டணமா செலுத்தணும். ஓகேங்களா? சவுத் வரி அப்படின்னா பாதுகாப்பு கட்டணம். சர்தேஷ்முகி வரினா அப்படின்னா அரசருக்கான கட்டணம். இதுல சவுத் வரி அப்படின்னா 1/4 பங்கு,
சர்தேஸ் முகினா 10ல் 1 பங்கு. அடுத்து சிவாஜியோட ஆட்சியில பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகளை பாத்துக்கிட்ட அதிகாரி பேரு வந்து படேல். மேல்முறையீட்டு வழக்குகளை பாத்துக்கிட்ட அதிகாரி பேரு நியாயாதீஸ். அதே இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பேர் வந்து ஹாஜிர் மஜ்லிம். வருவாய்த்துறை அலுவலர்கள் பேர் வந்து தேஜ்முக்குகள். மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். குற்றவியல் வழக்குகளை பாத்துக்கிட்ட அதிகாரி பேர் வந்து படேல். மேல்முறையீட்டு வழக்குகளை பாத்துக்கிட்ட அதிகாரி பேரு நியாயாதீஸ். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பேர் வந்து ஹாஜிர் மஜ்லிம். வருவாய்த்துறை அலுவலர்கள் பேர் வந்து தேஜ்முக்குகள். அடுத்து இவருடைய படைகள், முக்கியமான படைகளை பத்தி மொத்தம் 6 விதமான படைகள் இருக்கும். ஒன்னு காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கி படை, யானைப்படை, ஒட்டகப்படை, கப்பற்படை. இந்த 6 விதமான படைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ராணுவத்தின் முதுகெலும்பு என்ன சொல்லுவாங்கன்னா காலாட்படைய. அதே ராணுவத்தின் முக்கிய அங்கம் வச்சது எதுனா குதிரைப்படை தான். இந்த காலாட்படை பார்த்தா சில காலம் தான் வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா மேக்சிமம் இவருக்கு அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா குதிரைப்படை தான். அடுத்து மராட்டியர்கள் பாத்தீங்கன்னா கோட்டைகளை வந்து தாயா கருதாங்க. ஏன்னா இவங்க மேக்சிமம் வந்து ஒரு போர் தொடுத்துட்டு போறாங்கன்னா அந்த நாட்டை வந்து கைப்பற்றி அதோட கோட்டைகளை தான் பிடிக்க பார்ப்பாங்க. கோட்டை எங்க அதிகமா இருக்குதோ அந்த பகுதிக்கு தான் வந்து இவங்க வந்து அதிகமா போர் புரிய போவாங்க. அடுத்து சிவாஜிக்கு அப்புறம் வந்து பிற அரசர்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, வலிமையா இல்ல. அதுக்கு சிவாஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் சாம்பாஜி வருவாரு. அடுத்து அவரோட பையன் ஷாகு வருவாரு. இவங்க 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்பதான் யாருன்னா அவுரங்கசீப் வந்து சில பகுதிகளை புடிச்சிட்டு போறப்ப வந்து இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில அடைச்சிடுவாரு. அப்ப சிறையிலேயே வச்சு இந்த சாம்பாஜி வந்து கொன்றுவாரு. ஷாகுவை கொல்ல மாட்டாரு, விட்டுருவாரு. ஷாகு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்மையாளர்னு ஒரு பொருள் இருக்குது. சோ சாம்பாஜிக்கு அப்புறம் சிவாஜிக்கு அப்புறம் அவன் பையன் சாம்பாஜிக்கு அப்புறம் வந்து அவங்க பையன் ஷாகுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம். இவர் யாருன்னா சிவாஜியோட 2வது பையன். ராஜாராம் வந்து ஆட்சி பண்ணுவாரு. ஆனா இவர் வந்து சில காலம் ஆட்சி பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இவரோட பையன் வந்து சிறு வயசு ரொம்ப சின்ன பையலா இருக்க 2ஆம் சிவாஜி ஆட்சிக்கு வராரு. ஆனா இவங்க பேரை சொல்லிட்டு யார் ஆட்சி பண்றாங்கன்னா அவங்க அம்மா தாராபாய், அதாவது ராஜாராமோட மனைவி தாராபாய் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல வந்து அங்க வந்து அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரு. சோ ஷாகு வந்து விடுதலை ஆயிடுறாரு. வந்தவர் வந்து தனக்கு வந்து ஆட்சியில வந்து பங்கு வேணும், அரசராவும் கேட்பாரு. தாராபாய் ஒத்துக்க மாட்டாங்க. சோ ஷாகுக்கும் தாராபாய்க்கு இடையில வந்து உள்நாட்டு போர் வந்துருது. அப்ப வந்து ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாகு தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவர் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது பேர் வந்து பாலாஜி விஸ்வநாத். பிற்காலத்துல இவருடைய அரசவையில வந்து பீஷ்வா அல்லது பிரதம அமைச்சரா வந்து இந்த பாலாஜி விஸ்வநாத் இருந்திருப்பாரு. சோ நல்லா மறுபடியும் கவனிச்சுக்கங்க. சிவாஜிக்கு அப்புறம் சாம்பாஜி, இவர் வந்து சிறையிலே கொன்றுவாங்க. சாம்பாஜிக்கு அப்புறம் ஷாகு வருவாரு. அவரும் சிறையிலே இருக்கிறதுனால வந்து அவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியின் 2வது பையன் ராஜாராம் ஆட்சி பண்ணுவாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி தாராபாய் வந்து தன்னுடைய பையன் பேர்ல வந்து 2ஆம் சிவாஜி பேர்ல வந்து அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. இந்த டைம்ல அவுரங்கசீப் வந்து அங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து ஷாகு வந்து விடுதலை ஆகி வராரு. விடுதலை வந்து தனக்கு ஆட்சியில வந்து அதை அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஒத்துக்காதனால இந்த ஷாகுக்கும் தாராபாய்க்கு இடையில உள்நாட்டு போர் வருது. கடைசியில ஜெயிக்கிறது யாருன்னா ஷாகு தான். அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். பிற்காலத்துல ஷாகுவோட அரசவையில் வந்து இவர் பீஷ்வாங்கிற பதவியில் இருப்பாரு. பீஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீஷ்வாக்கள் அல்லது பேஷ்வாக்கள். பேஷ்வா அப்படின்னா பாரசீக மொழிச்சொல். இவங்க ஆட்சி காலம் எப்ப தொடங்குதுன்னா 1713 தான் வந்து இந்த பீஷ்வாக்கள் ஆட்சி தொடங்கிருச்சு. முதல் பீஷ்வா யாருன்னா பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத் 1713 டு 1720 வரை ஆட்சி பண்ணிருப்பாரு. இவரோட வந்து யாருன்னா இந்த ஷாகு அவையில இருந்த பிரதம அமைச்சர் தான் இவரு. இவர் ஷாகு இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய ஆட்சியை வந்து அதாவது பீஷ்வா ஆட்சியை தொடங்கி வச்சிருவாரு. சோ முதல் பீஷ்வா யாருன்னா பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத். இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் மற்றும் சர்தேஸ் முகி அங்க பாத்திருப்போம்ல. சவுத் வரினா மக்கள் வந்து தன்னுடைய மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு வந்து பாதுகாப்பு கட்டணமா செலுத்தணும். சர்தேஸ் முகி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வருமானத்துல 10ல் 1 பங்கு வந்து அரசருக்கான கட்டணம் செலுத்தணும். இந்த சவுத் மற்றும் சர்தேஸ் முகி இதை வசூல் பண்றதுக்கு நிலமானிய பிரபுகளை வந்து இவர் நியமனம் பண்றாரு. இவருடைய ஆட்சியில தான் வந்து மராத்திய பேரரசின் பெருமை வந்து மீண்டும் புதுப்பிச்சிருப்பாரு. ஏன்னா சிவாஜிக்கு அப்புறம் வந்த அரசர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து திறமை குறைவா இருந்ததுனால வந்து மராத்திய பேரரசு வந்து ரொம்ப மங்க தொடங்கி இருக்கும். அதை வந்து மீண்டும் புதுப்பிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பீஷ்வா பாலாஜி விஸ்வநாத் தான். இவ்வளவு சிறப்பா இருக்கவர் எப்ப இறந்து போயிருவாருன்னு பாத்தீங்கன்னா 1720 வந்து இறந்து போயிருவாரு. சோ இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா பீஷ்வா பாஜிராவ். இவருடைய ஆட்சி காலம் 1720 டு 1740. இவர் தன்னோட 20 வயசுல பதவியேற்றிருப்பாரு. இவர் யாருன்னா அந்த பாலாஜி விஸ்வநாத் இருக்காருல அவரோட பையன் தான் இந்த பீஷ்வா பாஜிராவ்.
இவர் தான் பீஷ்வாக்கள் தலை சிறந்தவர். ஏன்னா இவர் யூஸ் பண்ண கொள்கை வந்து முற்போக்கு கொள்கை. அந்த கொள்கையை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியரோட பஷின், தானே, சால்சட் இந்த பகுதியெல்லாம் வந்து பிடிச்சிருப்பாரு. அது இல்லாம ஹைதராபாத் நிஜாம வந்து அமைதி உடன்படிக்கையில வந்து கையெழுத்து போட வச்சிருப்பாரு. இவ்வளவு சிறப்பா இருக்கிறவர் தான் யாரா இந்த பீஷ்வா பாஜிராவ். இவருடைய ஆட்சி காலத்துல வந்து இருந்த பிற மராட்டிய தலைவர்கள் யார் யாரும் பார்த்தா கண்டிப்பா இது எக்ஸாம்ல கேட்டா ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துவ கொஸ்டின். பரோடா ஆட்சி பண்ண மராட்டிய தலைவர் வந்து கெய்க்வாட், நாக்பூர் அப்படின்னா போன்ஸ்லே, இந்தூர் அப்படின்னா ஹோல்கர், குவாலியர் அப்படின்னா சிந்தியா, பூனா அப்படின்னா பேஷ்வா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. பரோடா ஆட்சி பண்ண மராட்டிய தலைவர் வந்து கெய்க்வாட், நாக்பூர் அப்படின்னா போன்ஸ்லே, இந்தூர் அப்படின்னா ஹோல்கர், குவாலியர் அப்படின்னா சிந்தியா, பூனா அப்படின்னா பேஷ்வா. இவ்வளவு சிறப்பா இருக்கவர் எப்ப இறந்து போயிடுவாங்க 1770 வந்து இறந்து போயிருவாரு. சோ இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாரு பாத்தீங்கன்னா அவரோட பையன் வந்து பீஷ்வா பாலாஜி பாஜிராவ். பீஷ்வா பாலாஜி பாஜிராவ் தன்னுடைய 19 வயசுல வந்து பதவி ஏற்றிருப்பாரு. இவர் தான் 3வது பீஷ்வா. இவருக்கு வேற பேர் வந்து நானா சாஹிப். சோ இதுவுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். நானா சாஹிப் அழைக்கப்படுற யாருன்னா பீஷ்வா பாஜிராவ். இவர் யாருடைய வழிகாட்டுதல் பேர்ல வந்து ஆட்சி பண்ணுவார் பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவினர் வந்து சதாசிவராவ். அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல வந்து இவர் ஃபுல்லா ஆட்சி பண்ணுவாரு. இவரோட ஆட்சி காலத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. பஞ்சாபை கைப்பற்றி அட்டாக் கோட்டையில் கொடியை பறக்க விட்டுருப்பாரு. சோ பஞ்சாபை கைப்பற்றி அட்டாக் கோட்டையில் கொடியை பறக்க விட்டுருக்காருன்னா இந்த பாலாஜி பாஜிராவ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவங்களோட ஆட்சி காலத்துல நடந்த வரலாற்று சிறப்புமிக்க போர் 3ஆம் பானிபட் போர். எப்பனா 1761 ஜனவரி 14 அப்ப நடந்துச்சு. யார் யாருக்குன்னா அகம்சா அப்தாலிக்கும் சதாசிவராவுக்கு இடையில நடந்துச்சு. இதை ஜெயிச்சது யாருன்னா அகம்சா அப்தாலி தான். ஆனா வந்து கடைசி வரையும் வெற்றி வந்து சதாசிவராவ் பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா இவர் கையில தான் வந்து பீரங்கி படைன்னு சொல்லி பெரிய பெரிய படையெல்லாம் வந்து இருக்கும். ஆனா அகம்சா அப்தாலி என்ன பண்ணுவாருன்னா தெளிவா வந்து இவருடைய அந்த படையெல்லாம் வந்து ஃபுல்லா ஒவ்வொன்னா வந்து ஃபுல்லா வந்து அதோட இணைப்பு அந்த தகவல் பரிமாற்றத்தை வந்து துண்டிச்சிருவாரு. சோ வந்து இந்த படையெல்லாம் வந்து தன்னுடைய செயல்பாடை நிப்பாட்டிடும். சோ அதை யூஸ் பண்ணி வந்து ஈஸியா வந்து அகம்சா அப்தாலி வந்து ஜெயிச்சிருவாரு. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. 3ஆம் பானிபட் போர் வந்து எப்ப நடந்துச்சுன்னா 1761 ஜனவரி 14 நடந்துச்சு. யார் யாருக்குன்னா அகம்சா அப்தாலிக்கும் சதாசிவாருக்கும் நடந்துச்சு. இதுல ஜெயிச்சது யாருன்னா அகம்சா அப்தாலி. சோ எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின், மராட்டியர்களுக்கு சாவு மணி அடித்த படையெடுப்பு வந்து எதுனா இந்த 3ஆம் பானிபட் போர் தான். மராட்டியர்களுக்கு சாவு மணி அடித்த படையெடுப்பு. அதே மாதிரி ஆங்கிலேயரின் எழுச்சிக்கு வழிவகுத்த படையெடுப்புனா இந்த 3ஆம் பானிபட் போர் தான். சோ இந்த 3ஆம் பானிபட் போர் வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான இருக்கும். மராத்தியர்களுக்கு சாவு மணி அடிச்சிருக்கும், பிளஸ் வந்து ஆங்கிலேயரின் எழுச்சிக்கு வந்து வழிவகுத்து இருக்கும். அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மராத்தியர்கள். தஞ்சை மராத்தியர்கள் ஆட்சி காலம் எப்ப பாத்தீங்கன்னா 1675 டு 1856. 1675 இருந்து 1856 வரை நடந்தது யாருடைய மரபுனா தஞ்சை மராத்தியர் மரபு. இவருடைய முதல் அரசர் யாருன்னா வெங்கோஜி. இவர் யாரும் பாத்தீங்கன்னா சிவாஜியோட அப்பா சாஜி பான்ஸ்லேக்கும் அவங்களுடைய 2வது மனைவி துக்காபாய்க்கும் பிறந்தவன் தான் யாருன்னா இந்த வெங்கோஜி. இவருடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா எக்கோஜி. இவன் வந்து இங்க சிறப்பா வந்து தஞ்சை மராத்தியர் மரபை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி தனக்கு வந்து 1674 சத்ரபதியின் பட்டம் சுட்டிக்கு வரல, அப்ப நிறைய பணத்தை செலவு பண்ணிடுவாரு. சோ ஃபுல்லா வந்து கருவூலம் காலியானனால ஒவ்வொரு பகுதிக்கா போய் கொள்ளையடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப வந்து தென்னிந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பக்கம் வந்திருப்பாரு. வந்தவர் வந்து இங்க வந்து ஆட்சி பண்றது தம்பி தெரிஞ்சவனே உன் மேல நான் போர் தொடுக்கல, அதுக்கு பிறகு எனக்கு குறிப்பிட்ட பணத்தை தந்துட்டு நான் போயிடுறேங்குவான். ஆனா வெங்கோஜி ஒத்துக்க மாட்டான். அதனால வந்து சிவாஜி வந்து இங்க படையெடுப்பாரு. இந்த படையெடுப்பு எங்க நடந்துச்சுன்னா கொள்ளிடம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சிவாஜி ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு வெங்கோஜி விரட்டி விட்டு அந்த பகுதியில யாரா பொறுப்பா போடுவார்னா சாந்தாஜி அப்படிங்கிற பொறுப்பா போட்டுட்டு போயிடுவாரு. போனவர் என்ன பண்ணுவாருன்னா 1680 வந்து இறந்து போயிருவாருல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாந்தாஜியை வந்து அடிச்சு துரத்திட்டு மறுபடியும் வெங்கோஜியை வந்து ஆட்சியை பிடிச்சுக்குவாரு. இவ்வளவுதான். சோ தஞ்சை மராத்திய மரபை வந்து தொடங்கி வச்சது யாருன்னா வெங்கோஜி தான். எப்பனா 1675. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்கோஜி யாரும் பாத்தீங்கன்னா சாஜி பான்ஸ்லேக்கும் துக்காபாய்க்கு பிறந்த பையன் இந்த வெங்கோஜி. இவனுக்கு வேற பேர் எக்கோஜின்னு இருக்குது. சிவாஜி வந்து இந்த டைம்ல படையெடுத்து வர்றப்ப வந்து இவர் வந்து ஒத்து போகாதனால சிவாஜிக்கு இந்த வெங்கோஜிக்கு இடையில வந்து கொள்ளிடம் அப்படிங்கிற ஆற்று பக்கத்துல வந்து போர் நடந்துச்சு. இதுல ஜெயிச்சது வந்து யாருன்னா சிவாஜி தான்.
அப்போ வந்து வெங்கோஜியை வந்து விரட்டி விட்டு அந்த பகுதிக்கு யார பொறுப்பாளரை போட்டிருப்பானா இந்த சாந்தாஜியை போட்டிருப்பாரு. போன ஒரு 1680 செத்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாந்தாஜியை வந்து இவன் விரட்டி விட்டு மறுபடியும் வெங்கோஜியை வந்து ஆட்சியை பிடிச்சுக்குவாரு. அடுத்து வந்து ஆட்சிக்கு வருது யாருன்னா இவரோட பையன் இரண்டாம் சாஜி. வெங்கோஜிக்கு அப்புறம் இரண்டாம் சாஜி ஆட்சிக்கு வருவாரு. இவர் வந்து ஃபுல்லா வந்து கவிஞர்களை வந்து ரொம்ப ஆதரிச்சிருப்பாரு. அதே மாதிரி மருத்துவமனை நிறுவி இருப்பாரு. அந்த மருத்துவமனைக்கு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் மற்றும் அரேபியா நாட்டுல இருந்து மருத்துவர்களை கூட்டி வந்து நிறைய வந்து வைத்தியம் பார்த்திருப்பாரு. இதுதான் இரண்டாம் சாஜியோட சிறப்பு. இவர் யாருன்னா வெங்கோஜியோட பையன், நிறைய கவிஞர்களை ஆதரிச்சிருப்பாரு. அது மாதிரி மருத்துவமனை நிறுவி அங்க வந்து ஹைதராபாத் மற்றும் அரேபிய மருத்துவர்களை கூட்டி வந்து நிறைய வந்து வைத்தியம் பார்த்திருப்பாரு. அடுத்து மூன்றாவதா வருவது யாருன்னா முதலாம் சரபோஜி. அடுத்து நாலாவது வரையானா துக்காஜி. துக்காஜி பாத்தீங்கன்னா வாரிசு இல்லாம இறந்து போயிருவாரு. துக்காஜி வந்து வாரிசு இல்லாம இறந்து போனா வந்து அந்த இடத்துல வாரிசுரிமை போர் வந்துடும். அப்ப வந்து யார் ஆட்சிக்கு வர்றாருன்னா பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் வந்து கர்நாடக நவாப் உதவியோட வந்து ஆட்சிக்கு வந்துடுவாரு. சோ இந்த மரபோட 5வது அரசர் யாருன்னா பிரதாப் சிங் தான். பிரதாப் சிங்குக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா துல்ஜாஜி. இவர் எப்பன்னா 1763 ஆட்சிக்கு வருவாரு. இவருக்கு அப்புறம் வர்றது வந்து இரண்டாம் சரபோஜி. இவருக்கு அப்புறம் வர யாருன்னா இரண்டாம் சரபோஜி. இவரோட ஆட்சியில வந்து நிறைய சிறப்புகள் நடந்திருக்கும். கல்வித்துறையின் முன்னோடின்னு அழைக்கப்படுற CS ஜான், அதாவது தரங்கம்பாடி சமய பரப்பு குழுவின் சேர்ந்தவர் தான் இந்த CS ஜான். இவர் தான் வந்து கல்வித்துறையின் முன்னோடி. இவர் வந்து இவரோட ஆட்சியில வந்து இருந்திருப்பாரு. அதே மாதிரி முதலாவது நவீன பொதுப்பள்ளியை வந்து தஞ்சாவூர்ல உருவாக்கி இருப்பாரு. அடுத்து தன்வந்திரி மகால்னு ஒரு மகாலை உருவாக்கி இருப்பாரு. அது எதுக்குன்னா மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு மூலிகை மருந்துகளை தயாரிக்கும் ஒரு ஆராய்ச்சி மையம். இதை உருவாக்குனது யாருன்னா இரண்டாம் சரபோஜி தான். அடுத்து இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் எழுதின முக்கியமான நூல்கள் பாத்தீங்கன்னா குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்திர ராட்சசியா. குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்திர ராட்சசியா இதெல்லாம் ஒரு முக்கியமான நூல்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதல் வன உயிரியல் பூங்கா வந்து தஞ்சை அரண்மனையில் உருவாக்குனது இவர் தான். இவ்வளவு சிறப்பு மிக்கவர் யாருன்னா இரண்டாம் சரபோஜி. எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. கல்வித்துறையின் முன்னோடி அழைக்கப்படுற CS ஜான் இருந்தது இவருடைய அவையில தான். அதே மாதிரி முதலாவது நவீன பொதுப்பள்ளியை வந்து தஞ்சாவூர்ல உருவாக்கி இருப்பாரு. அடுத்து மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கான மூலிகை மருந்துகளை தயாரிக்கும் அந்த ஆராய்ச்சி மையம் தன்வந்திரி மகாலை உருவாக்குனது இவருடைய ஆட்சியில தான். அது இவர் எழுதின முக்கியமான 3 நூல்கள் பாத்தீங்கன்னா குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்திர ராட்சசியா. தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்கா வந்து தஞ்சாவூர் அரண்மனை வந்து இவர் உருவாக்கி இருப்பாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சரபோஜி. இவர் வந்து துல்ஜாஜியோட தத்து பிள்ளை தான். அவர் பிறந்த பையன் இல்ல. துல்ஜாஜிக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தனால அவருடைய தத்து பிள்ளைய வந்து இரண்டாம் சரபோஜி உட்கார வச்சிருப்பாரு 1787. அப்போ வந்து இவர் சின்ன பையனா இருக்கனால அவர் பாதுகாவலரை வந்து அமர் சிங் அப்படிங்கிற ஒருத்தனை உட்கார வச்சிருப்பாரு. இவன் தான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் உதவியோட வந்து இவன் ஆட்சிக்கு வந்துருவான். ஏன்னா வந்து தத்து பிள்ளை ஆட்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் உதவியோட அடுத்த ஆட்சிக்கு வருதுன்னா அமர்சிங் வந்திருப்பான். ஆனா அப்ப எந்த ஆங்கிலேயர் அவருக்கு உதவி பண்ணிருப்பாங்கன்னா கார்ன்வாலிஸ் தான். ஆனா இவன் வந்து ரொம்ப சர்வாதிகார ஆட்சி பண்ணனால அதே கார்ன்வாலிஸே வந்து இவனை பதவி விட்டு தூக்கிட்டுருவான். அமர்சிங் தூக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த இரண்டாம் சரபோஜி ஆட்சிக்கு வந்துருவான். சோ அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா இரண்டாம் சிவாஜி. இரண்டாம் சிவாஜி வந்து ஆட்சி கொண்டுருவாரு. இவருக்குமே வாரிசு இருக்காது. அதனால 1856 வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இழப்பு அல்லது நாடு இழப்பு கொள்கையின் படி வந்து தஞ்சாவூர் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். யாரான ஆங்கிலேயரோட அப்ப இருந்த பிரபு வந்து வெல்லஸ்லி பிரபு. ஞாபகம் வச்சுங்க. இரண்டாம் சிவாஜி கடைசி அரசர் இரண்டாம் சிவாஜி. இவருக்கு வாரிசு இருக்காது. அதனால 1856 வாரிசு இழப்பு கொள்கையை யூஸ் பண்ணி, அதாவது நாடு இழக்கும் கொள்கையை யூஸ் பண்ணி தஞ்சாவூரை வந்து ஆங்கிலேயரோட ஆட்சியோட இணைச்சுக்குவாங்க. அப்படி இணைச்ச ஆங்கில அரசர், அதாவது ஆங்கில கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. அடுத்து முன்னாடி பார்த்தோம்ல இரண்டாம் சரபோஜி, அவரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. முடிசூடிய பல தலைவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இரண்டாம் சரபோஜியை தவிர எவரிடமும் அது இளவரசன் தன்மையோடு அலங்கரித்தது இல்லை அப்படின்னு சொன்னது. ஏன்னா பிஷப் கீப்பர் சொல்லியிருப்பாரு. சோ அந்த சிறப்பா ஆட்சி பண்ணிருப்பார்ல இரண்டாம் சரபோஜி, நிறைய அவரை பத்தி வந்து பிஷப் கீப்பர் என்ன சொல்லியிருப்பார்னா, முடிசூடிய பல தலைவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இரண்டாம் சரபோஜியை தவிர எவரிடமும் அது இளவரசன் தன்மையோடு அலங்கரித்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அடுத்து மராட்டிய அரசரோட பிற செய்திகள் பாருங்க. இவங்க முக்கியமான தொழில் பாத்தீங்கன்னா வேளாண்மை தான். இவங்க முக்கியமான தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை தான்.
அதே மாதிரி முக்கிய வருவாய் வந்து நில வருவாய். முக்கியமான தொழில் வேளாண்மை, முக்கிய வருவாய் வந்து நில வருவாய். இவங்க ஆட்சி காலத்துல இருந்த சமஸ்கிருத கவிஞர்கள் யாருன்னா ராம்பத்ர தீட்சிதர், பாஸ்கர தீட்சிதர். இவங்க ஆட்சி காலத்துல இருந்த முக்கியமான சமஸ்கிருத கவிஞர்கள் யாருன்னா ராம்பத்ர தீட்சிதர், பாஸ்கர் தீட்சிதர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துல்ஜாஜி அவரோட அவையில வந்து ஆந்திர காளிதாசன் அழைக்கப்படுற அல்லூரி குப்பனா வந்து இருந்திருப்பாரு. இவர் ஒரு தெலுங்கு கவிஞர். ஆந்திர காளிதாசர் என அழைக்கப்படுறது யாருன்னா அல்லூரி குப்பனா. இவர் ஒரு தெலுங்கு கவிஞர். இவர் ஆதரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா துல்ஜாஜி. அதே மாதிரி தஞ்சை சரஸ்வதி மகால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் யாரால் கட்டப்பட்டதுன்னா நாயக்கர்களால் கட்டப்பட்டது. ஆனது யாரால் செறிவூட்டப்பட்டதுன்னா இரண்டாம் சரபோஜி. தஞ்சை சரஸ்வதி மகால கட்டினது நாயக்கர்கள், அதை செறிவூட்டினது என்ன இரண்டாம் சரபோஜி. அடுத்து வந்து முக்கியமான போர்கள் பாத்தீங்கன்னா ஆங்கில மராத்திய போர். ஆங்கிலேயருக்கும் மராத்தியருக்கும் நடந்த மொத்தம் 3 போர் நடந்திருக்கும். அது வந்து முதலாவது ஆங்கில மராத்திய போர் எப்ப நடந்ததுன்னா 1775 இருந்து 1782 வரையும். இது என்ன உடன்படிக்கையில வந்து சமாதானம் இருப்பாங்கன்னா 1782 சால்ஃபை உடன்படிக்கை. 1782 சால்ஃபை உடன்படிக்கை பிரகாரம் வந்து இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கும். அடுத்து இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் எப்ப நடந்திருக்குன்னா 1803 டு 1806. இது என்ன உடன்படிக்கைனா பஸ்ஸின் உடன்படிக்கை. அடுத்து மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் எப்ப நடக்குதுன்னா 1817 இருந்து 1818 வரையும். இது என்ன ஒப்பந்தம்? பூனா ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் பிரகாரம் வந்து ஃபுல்லா வந்து அந்த பேஷ்வா பதவியெல்லாம் வந்து திருப்பி வாங்கியிருப்பாங்க. சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. ஆங்கில மராத்திய போர்கள் மொத்தம் 3 நடந்திருக்கும். முதல் ஆங்கில மராத்திய போர் எப்ப நடக்கும்னா 1775 இருந்து 1782 வரையும். இது என்ன உடன்படிக்கை பிரகாரம் வந்து சமாதானம் இருப்பாங்கன்னா 1782 வந்து சால்ஃபை உடன்படிக்கை. அடுத்து இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் எப்ப நடக்கும்னா 1803 டு 1806. இது என்ன உடன்படிக்கைனா பஸ்ஸின் உடன்படிக்கை. அடுத்து மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் எப்பனா 1817 டு 1818. இது என்ன உடன்படிக்கை ஒப்பந்தம்னா பூனா ஒப்பந்தம். இந்த மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் அந்த பூனா ஒப்பந்தம் பிரகாரம் வந்து பேஷ்வா பதவி முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா மராத்தியரை பத்தி நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் நிறை குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.